வானம் பார்த்த பூமி விவசாயம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மளோட விவசாயம் எப்படி போயிட்டுருக்குன்றத. அந்த அடிப்படையில் பார்க்கையில் இப்போ தட்டைப்பயிர் இந்த மழைக்கு அப்புறம் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. மழை இல்லாமல் தான் இவ்வளோ லேட்டு பூக்கிறது காய்க்கிறது. இல்லாட்டினா இன்னொரு 10 நாளைக்கு முன்னாடியே காய் காய்ச்சிருக்கும், நிறுத்த எடுக்கிற ரேஞ்சுக்கு ரெடியாக இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, 16-17 நாளுக்கு அப்புறம் ஒரு மழை விழுந்துச்சு. ஈரம் நல்லாவே இருக்குது. ஜில்லுன்னு எல்லாமே பூத்து பிஞ்சு இறங்கிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் முத்திரும். நம்ம ரெகுலராகவே இங்கே காலையிலையும் சாயங்காலமும் விரட்டிக்கிட்டு இருந்தோம். முன்னாடி உளுந்தங்காயும் காய்ச்சிருச்சு. அதுவும் ஒரு நாள் வராததுனால எல்லாத்தையும் இறங்கி கிளி கொறிச்சிருச்சு. இப்போ ஸ்டாண்டர்டாகவே இங்கே இருக்கிறோம். இந்த பாருங்க, மழை விழுந்துச்சுன்னா அந்த தார்பாய் டெம்பரரி டென்ட்டுக்குள்ளே தான் உட்காந்துக்கிறது. சுமார் 2 குச்சியை வச்சு டென்ட்டு போட்டிருக்குது. கடலைகள்லாம் பிடுங்கிறதுக்கு இன்னொரு 25 நாள் ஆகும். சோளப்பயிறு இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. எல்லா பயிர்களுமே நல்லா இருக்குது. என்ன இந்த அழிவு தான் அதிகமாக போகுது. நைட்டில் முயல் வெள்ளெலி இறங்கி திங்குது. பகலையில் அணில் கிளி எல்லாம் கொறிக்குது. ஒரு அளவு தான் நம்மளும் பாதுகாக்க முடியுது. அதுக்கு மேலே உள்ளதை நம்ம எதுவும் செய்ய முடியலை. இதுக்கு எல்லாமே காரணம் தனிப்பட்ட முறையில் ஒரே ஆளுக விவசாயம் பண்ணுறதுனால தான் இவ்வளோ அழிவுக்கும் காரணமே. பக்கத்தில் எல்லாமே பிஞ்சக்காடாக தான் கிடக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும், எந்த பகுதியுமே விவசாயம் இல்லை. இந்த சுற்று வட்டாரத்தில் நம்மளோட காடு மட்டும்தான் இருக்குது. பக்கத்தில் இன்னும் ஒரு 2 பேர் கொஞ்சம் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அழிந்து வரும் விவசாயங்களை பாதுகாக்க எவ்வளோதோ போராட வேண்டியாக இருக்குது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. விவசாயம் செய்யாட்டியும் பரவாயில்ல, விவசாயம் செய்கிறவங்களுக்கு இடையூறு பண்ணாதீங்க. அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள்.